சரவண பவ. எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கந்தசஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கு இல்லையா? இந்த கந்தசஷ்டி விரதம் நடைபெறும்போது 6வது நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும். இந்த சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க எல்லோரும் தலைக்கு குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிச்சுட்டு எல்லாரோட வீட்லேயும் இப்போ முருகப்பெருமானுடைய படங்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த படங்களை சுத்தம் பண்ணிக்கோங்க. தூய நீர் எடுத்து அதில் மஞ்சள் கலந்து பன்னீர் கலந்து அந்த படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கோங்க. இல்லை வேல் வச்சுருக்கீங்க, முருகப்பெருமானோட சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணி அவரை மனம் குளிர செய்யுங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனேயுமே முருகப்பெருமானை மனம் குளிர செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மனம் குளிர செஞ்சுட்டு முருகப்பெருமானை நம்ம வீட்டில் கம்பீரமாக உட்கார வைங்க. அமர செஞ்சுட்டு நெய் தீபம், வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனாலும் ஏற்றிக்கோங்க. இல்லை சர்க்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கோங்க. இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனேயுமே முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார். அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம இரு கைகளையும் நீட்டி முருகப்பெருமான் கிட்ட நம்மளோட வேண்டுதலை சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அவர்கிட்ட இரு கைகளையும் நீட்டி பிச்சை கேளுங்க. கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுப்பார். அதுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், விரதங்கள் இருந்து அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு. அதனால் கையேந்தி முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார். இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு சர்க்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கோங்க. இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றி அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வசதியோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. நெய்வேத்தியமாக சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே சக்கரை பொங்கல், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம், இல்லை ரெண்டுமே பண்ணி வைக்கிறதுனாலும் ரொம்ப சிறப்பு தான். இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு நெய்வேத்தியமாக வைக்கும்போது அவர் மனம் குளிர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதுக்காக தான் இந்த தயிர் சாதம், முருகப்பெருமானை குளிர்விக்கிறதுக்காக தயிர் சாதமும், அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதுக்காக சக்கரை பொங்கல், இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக சக்கரை பொங்கல், இந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு முருகப்பெருமானை மனதார வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விரதம் இருக்கீங்க இல்லையா? அந்த சூரசம்ஹாரத்தன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க தலைக்கு குளிச்சுட்டு முருகப்பெருமானை நல்ல மனதார வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட விரதங்களை நிறைவு செஞ்சுக்கோங்க. 7 நாள் விரதங்கள் இருக்கிறவங்க எந்த மாதிரி விரதங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த முறையில் உங்கள் விரதங்களை கடைப்பிடிச்சிக்கோங்க. இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக முருகப்பெருமானை குளிர்விக்கும் போது அவர் மனம் குளிர்ந்து நம்மளோட வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். நம்மளோட வேண்டுதலை செவி சாய்த்து எல்லாரோட வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த விரதங்கள் இருந்துகிட்ருக்கும்போது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஏதாவது ஒரு சிக்கல் நடந்திருந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க. முருகப்பெருமான் அந்த சிக்கலை உருவாக்கியிருப்பார். உங்களை ஒரு நல்ல வழியில் வழி நடத்தி கொண்டு போகிறதுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ரொம்ப எளிமையாக எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு கிடச்சிடாது. ஒரு நல்ல பலன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கஷ்டப்பட்டால் தான் அது நம்மக்கிட்ட நிலச்சிருக்கும், நீடித்து இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஏதாவது இந்த விரதங்கள் இருக்கும்போது மன கஷ்டமோ ஏதோ ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. அதுவும் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படி நினச்சிக்கோங்க. முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருக்கார். உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய வேண்டுதலையும் மற்ற எல்லாருடைய வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த மலர் இந்த அரளிப்பூ. இந்த அரளிப்பூவால் முருகப்பெருமானை அலங்காரம் செஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வழிபாடு செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாள் எங்கள் கூட துணையாக இருந்து இந்த விரத நாட்களில் எங்களுக்கு துணையாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனதார முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் குழந்தை வரம் கேட்டு இந்த விரதங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் வரும்போது உங்கள் கையில் முருகப்பெருமானே குழந்தையாக பிறந்து உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார்.
அப்புறம் கடன் பிரச்சனை, வளமான வாழ்வு வேணும், எல்லா வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த விரதங்களில் இருக்கும்போது கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், வேல்மாறல், திருப்புகழ் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மற்ற நேரங்களில் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு மனசுக்குள்ளே உச்சரிச்சுட்டே இருங்க. முருகப்பெருமான் கண்டிப்பாக எல்லாரோட வேண்டுதலையும் செவி கொடுத்து கேட்டு நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். உங்களோட வீட்டில் நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானை குளிர்வீங்க. அவரை மனம் குளிர செஞ்சு உங்களோட வேண்டுதலை நிச்சயம் கேளுங்க. நிச்சயம் நிறைவேறும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சரவண பவ. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சரவண பவ. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே. ஓம் சரவண பவ.